எதிரிகள் 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு விஜய் அவர்களை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, பொண்ணு கிடைக்காம கூட பிறந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு இவங்க பண்றது. இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது 2026 தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல ஆதரவுகளை வாங்கி 105, 108 தொகுதிகளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிடிச்சிட்டாரு. சோ அதுக்கு இன்னும் ஒரு 10, 15 சீட் தேவைப்படுறதுனால அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. சோ இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து சில கூட்டணி சேர்ந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சோ இப்படி கொடுத்துமே அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, அதனால உங்களுக்கு ஆட்சி அமைக்க தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஆளுநர் சொன்னவும் இந்த ஒரு காரணத்தை இவங்க இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அதாவது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து நம்ம கூட்டணி வச்சுட்டோம்னா விஜய் எப்படியாவது போட்டுடலாம். அதாவது விஜய் அவர்கள் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்காரு, ஒண்ணு நீ இல்லன்னா நம்ம 2 பேரை தவிர இதுக்குள்ள யாருமே வரவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இப்பதான் புரியுது. அப்ப இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, அதிமுக கிட்டத்தட்ட 50 வருஷமா திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் திமுகவும் அதிமுகவை குறை சொல்லி மாறி மாறி குறை சொல்லி தான் மாத்தி ஆட்சியை பிடிச்சு இத்தனை வருஷம் இருந்தாங்க. திடீர்னு இவங்களுக்குள்ள ஒண்ணு சேர்ந்தா அப்ப இவங்களுக்கு இந்த கொள்கைகள் இது உண்மையாவே இவங்களோட கொள்கை சரியில்லை அப்படின்ற மாதிரி கொள்கைகளை வச்சு இவங்க ஆட்சி பண்ணல. அவங்களுக்கு தேவை தன்னோட பதவியை எப்படியாவது தக்க வச்சுக்கிறணும். அதனால மக்கள் எந்த அளவுக்கு நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இதுல ஃபீல் ஆகுது. இதுல யாரும் மிகப்பெரிய ஒரு முட்டா பயலுக தெரியுமா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க இல்ல நானும் சேர்த்துதான். ஏன்னா இவங்க இவ்வளவு பெரிய திருடையும் தெரிஞ்சு இத்தனை வருஷமா இவங்க கையில ஆட்சியை கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் இப்போ ஓப்பனாவே சொல்றேன். திமுகல இந்தியான கலைஞர் அவர்கள் உயிரோட இருந்திருந்தாலும், அதிமுகல ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்திருந்தாலும் இந்த மாதிரி கேவலமான செயல்பட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாரோ ஆரம்பிச்ச கட்சியில இவங்க பதவி ஆசை பிடிச்சி பதவிக்காக தானே இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்ப இவங்க சாக்கடையை போய் நக்க சொன்னாலும் சாக்கடையை போய் நக்குவாங்க. அந்த அளவுக்கு கேவலமானவங்க தான் இந்த திமுகவும் அதிமுகவும். இது சில பேர் முட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. சில பேர்லாம் இருக்காங்க விஜய் பிடிக்காது, அதனால விஜய் ஏதாவது ஒரு மூலியமா குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி குறை சொல்லுவாங்க. சரிடா உங்களோட கொள்கை தான் என்னடா, நீ எந்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறான்னு அவனுக்கே தெரியாது, பைத்தியம் மாதிரி செயல்படுவான். சோசியல் மீடியால விஜய் டிவிக்கு குறையா சொல்லி தள்ளுவான். ஆனா சரிடா விஜய் அவரை குறை சொல்றல, அப்ப நீ யாருதான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற? அவங்களையாவது சொல்லு, உன்னோட கொள்கை தான் என்ன, யாருதான் நல்லவங்க, அவங்கள ஆட்சிக்கு வரட்டும், உன்னோட ஆதரவு யாருக்கு தாண்டா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டா தெரியாது. அவனோட வேலை என்ன, விஜய் பிடிக்காது அதனால குறை சொல்லுவேன். இந்த மாதிரி தற்குறிகள், அதாவது இவ்வளவு நாள் இவங்களை தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மத்த பேர். இதை பார்த்தா எனக்கு இப்ப பார்த்தா இவங்களை பார்த்தாதான் தற்குறிகள் மாதிரி தெரியுது. ஏன்டா இந்த மாதிரி ஒரு கேவலமான 2 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா நீங்க வேண்டாம் நினைக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதுல சில பேரை பார்த்தேன், அதிமுக உள்ளவங்களும் சரி திமுகவுல உள்ளவங்களும் சரி இதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி, இது நல்லதே கிடையாது. அவன் மெஜாரிட்டியெல்லாம் மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை தொகுதிகளை பிடிச்சிருக்கான். 5 தொகுதி 10 தொகுதி கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்துட்டா சரி ஓகே ஒரு தடவை அவன் ஆட்சியை கொடுப்போமே, இது தேவையில்லாத வேலை, இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்களா தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சில தலைவர் சொல்றாங்க. அதாவது இது எதுக்கு சமம் அப்படின்னா, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்ல போற வர மக்கள் கட்சிக்காரன் ஒருத்தவனும் மதிக்க மாட்டான். அப்ப இத்தனை கோடி பேர் டிவிகேக்கு ஆதரவு ஓட்டு போட்டாங்க பாருங்க, இது ஃபுல்லா வேஸ்டா? அப்ப மக்களுக்கு உரிமையே கிடையாத தலைவனை தேர்ந்தெடுக்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ கூட்டணி வச்சு இந்த கட்சியோட கூட்டணி வச்சு நீ ஆட்சியில போய் உட்காரு, இதுல நியாயம் இருக்கு. ஆனா அதுக்கும் அதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு இல்ல ஒரு 5 சீட்டு 10 சீட்டு இந்த மாதிரினா மாற்றங்கள் வருமே தவிர மொத்தமாவே டோட்டலாவே திராவிட கட்சிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நீ வேணே வேணாண்டா, நாங்க கூட்டணி வச்சு நாங்க வெற்றி பெற்று நாங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப கிட்டத்தட்ட 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவா. அவ்வளவு மக்கள் பேசுனது, அவ்வளவு மக்களோட ஓட்டு வேஸ்டா அப்படின்ற மாதிரிதான் ஃபீல் ஆகுது. மேபி விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியல, ஆளுநர் கையில ஒரு 6 மாசம் ஆட்சி போகுது, திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லதா? திரும்ப அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலம். ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிமுகல உள்ள ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கண்டிப்பா திரும்ப ரீஎலெக்ஷன் வச்சாங்க அப்படின்னா இப்ப ஜெயிச்சதை விட மிக பெரிய அளவுல கிட்டத்தட்ட 150, 200 தொகுதிகள் கிட்ட இல்ல 234 தொகுதியில விஜய் ஈஸியா ஜெயிச்சுட்டு ஆட்சி உட்காரும்பா.
நான் அதிமுக காரன் தான், நானே சொல்றேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. சோ மக்களாகிய நீங்க உங்களோட கருத்து என்ன? இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து ஒருத்தவன் அரசியலுக்கு வர்றதையும் தடுத்து அவன் வந்து உட்கார விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வாழ தகுதியே இல்லை. நம்மளாம் வேஸ்ட், நம்ம என்கிட்ட வந்து செத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி திருட்டு பயில அப்ப இவங்க வந்து பாத்துக்கோங்களேன், இவங்களோட எண்ணம் ஃபுல்லா என்ன, நம்ம இவ்வளவு நாட்கள் பண்ண ஊழல் வெளியே தெரிஞ்சிருச்சு, அதனால வேற ஒருத்தவன் வந்தான் அப்படின்னா அவன் நம்மள மொத்தமா முடிச்சு விட்டுருவான். அதனால எவ்வளவு கேவலமா போனாலும் பரவாயில்ல, யாரோ ஆரம்பிச்ச கட்சியில நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஓகே நம்ம பதவிக்காக ஆசை பிடிச்சு உட்காந்துருக்கோம், யாரோட கூட்டணி வச்சா என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கலாம். அந்த பன்னீர்செல்வம் சொன்னார் பாருங்க, தாய் கட்சிக்கு போயிட்டேன்னு, அந்த மாதிரி கேவலமா செயல்படுவாங்க. என்ன சொல்றது, மக்கள்லாம் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க, மக்களே காய் துப்புவாங்க. நீங்க சும்மாவே ஓட்டு கேட்டு இப்ப நிறைய தொகுதிகள் வந்து 2026 எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு நிறைய தொகுதிகள் வந்து வேட்பாளர்கள்லாம் போனாங்க, திமுக அதிமுக சேர்ந்தவங்க. ஆனா அதிமுகவை விட திமுக உள்ள நிறைய தலைவர் வேட்பாளர்களை வந்து அந்த ஊர் மக்களை நீ எங்க ஊருக்குள்ள வராத, நீ எதுக்கு இப்ப வர்ற அப்படின்ற மாதிரி அடிச்சு விரட்டுனாங்க. அது எல்லாருமே சோசியல் மீடியால நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரிதான் மக்களே வந்து இதை வந்து சுத்தமா வந்து துளியளவோட ஏத்துக்கவே மாட்டாங்க. ரோட்ல போனேன்னா உங்களை வந்து செருப்பு கலட்டி அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தான் மக்கள் வந்து உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா இது நான் இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான், பொண்ணு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தங்கச்சியவோ இல்ல பெத்த அம்மாவையோ கல்யாணம் பண்ற மாதிரி தான் இது வந்து கேவலமா இருக்கு. எதுக்குடா கூட்டணி, ஒருத்தன் ஆட்சியை பிடிச்சிட்டான், சரி ஓகே. அதாவது உண்மையாவே இந்த இடத்துல ஜெயலலிதா அம்மாவோ இல்ல கலைஞர் அவர்களோ இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி குறுக்கு தனமா போயிட்டு திருட்டுத்தனமா போயிட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜெயிச்சானா அப்படி அடுத்த 5 வருஷம் ஒழுங்கு ஆட்சி பண்ணலாம், எதிர்கட்சியை உட்காந்து கேள்வி கேட்டு நான் நேர்மையா மக்கள் கிட்ட செல்வாக்க வாங்கி போய் நான் அந்த இடத்துல உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா செயல்படுவாங்க. இவங்க போன அடே ஐயோ தோத்துட்டமே, இவனோட போய் கூட்டணி வச்சுக்கலாமா இல்ல இவனோட போய் கூட்டணி வச்சுக்கலாமா, விஜய்க்கு வந்து எவனும் ஆதரவே கொடுக்காதீங்க, அவனுக்கு தற்கொலைப்பே, அவனுக்கு அரசியலே தெரியாது, நாங்க தான் இத்தனை வருஷமா பெரியசா புடுங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி குறுக்கொலியில எங்கிட்டாவது போய் ஏதாவது என்ன சொல்ற, அவங்கால விழுந்து இவங்கால விழுந்து அவங்கால நிக்கி இவங்கால நிக்கி சாக்கடையை திண்டு பீய திண்டு எதையாவது ஒண்ணு திண்டுட்டாவது நம்ம போய் கூட்டணி வச்சு என்னோட பதவியை தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து தெரியலாங்க. சோ எனக்கு ஓப்பனா சொல்றேன், இதை நான் வந்து என்னோட கருத்தை சொல்றேன். நான் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இவங்க எவ்வளவு கேவலமா செயல்படுறாங்கன்றத சொல்லிட்டேன். மக்கள் இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டாங்க, அது வேஸ்ட். இத்தனை வருஷமா ஓட்டு போட்டாங்க பாருங்க, அவங்களும் முட்டா பயிலுக தான், அவங்களையும் முட்டாளாக்குறீங்க. ஏன்னா அத்தனை வருஷமா இப்ப திமுக காரங்க எத்தனை வருஷமா 50 வருஷமா அதிமுக காரங்க குறை சொல்லி இருக்குங்க, அதிமுக காரங்க திமுக 50 வருஷமா குறை சொல்லி இருக்கீங்க. அப்ப அது எல்லாம் பொய்யா? அப்ப இத்தனை வருஷமா மக்களை வந்து முட்டாளாக்கினீங்களா? மக்களே நீங்களே இதுக்கு ஒரு பதில சொல்லணும். சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும், இனிமேவாவது விழிப்புணர்வோட செயல்படட்டும்.